அனைவருக்கும் வணக்கம். இந்நாள் நன்னாளாய் அமையட்டும். அனைவரும் வாழ்க வளமுடன். இன்றைய பதிவில் சிம்மராசியில் பிறந்தோர்க்கான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதம். ஆக இந்த 3 நட்சத்திரமும் கூடிய ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேது திசையிலும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கிர திசையிலும், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய திசையிலும் பிறந்தவர்கள் ஆவார்கள். ஆக இந்த ராசியில் 3 தசாநாதன், ராசிநாதன் சூரியன் உள்ளிட்ட இந்த 4 கிரகங்களின் குணநலங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள், யோகங்கள் அனைத்தும் இதில் அமைந்திருக்கும். இந்த சிம்ம ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்னென்ன யோக பலன் நடக்கும் என்பதை பற்றியும், அவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எந்தெந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவின் இறுதி பகுதியிலே உங்களுக்காக சொல்லப்பட இருக்கிறது. அதற்கு முன்னால் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு, ஆவலோடு ஒரு சில சகோதர சகோதரிகள் வெளிநாடுகளிலிருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து, தமிழகத்திலே தொலைதூர மாவட்டங்களில் இருந்தெல்லாம் கேட்டு இருக்கிறீர்கள். இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டு 9 மாத காலத்தில் கிட்டத்தட்ட வெளிநாடுகளிலிருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து, தமிழகத்திலே தொலைதூர மாவட்டங்களிலிருந்து 575 பேர் அவரவர் வீட்டில் இருந்தபடியே, அவரவர் நாட்டில் இருந்தபடியே ஆன்லைன் வாயிலாக என்னிடத்திலே ஜாதகம் பார்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில், குறித்த நேரத்தில் ஜாதக பலாபலன்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அனைவரும் அறிவார்கள். இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதே தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய, பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டது. நல்ல நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது. இதற்காக மிக குறைந்த கட்டணம் தான் வாங்கப்படுகிறது. யாரிடத்திலும் அதிக கட்டணம் வாங்கப்படுவதில்லை. உங்கள் ஜாதகங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். ஜாதகம் இல்லாதவர்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி இவைகளை குறிப்பிட்டு அனுப்பினால் போதும். உங்களுக்குரிய நேரத்தில் உங்களுக்குரிய ஜாதக பலாபலன்கள் சொல்லப்படும். உங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்த்து கொள்ளலாம். பயண நேரம் மிச்சம், உங்களுடைய நேரம் விரயமாவது மிச்சமாகிறது. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஜாதக பலாபலன்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளலாம். சரி, வாருங்கள், இந்த சிம்ம ராசியினுடைய யோக பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரக நிலை
நல்நிலை பெற்றிருந்தால் சூரியனோ கேதுவோ சுக்கிரனோ நல்நிலை பெற்றிருக்கின்ற போது ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ போலீஸ், இராணுவம், மருத்துவம், அரசு உத்தியோகம், அரசு மூல அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு தந்தை செய்த தொழிலை அவர் செய்து மேலான ராஜயோகத்தை பெறும் அமைப்பு ஏற்பட்டுவிடும். ஒரு சிலருக்கு தலைவராகிற யோகம், அமைச்சராகக்கூடிய யோகம், தலைமை பொறுப்பு, ஆடிட்டர், சிஐடி இந்த அமைப்பும் ஏற்பட்டுவிடும். ஒரு சிலருக்கு மருத்துவ துறையில் டாக்டராகும் யோகம், அறுவை சிகிச்சை நிபுணராகும் யோகம் இவைகளெல்லாம் கொடுத்துவிடும். தைரியம், வீரியம், கல்வி ஊக்கம், வேத சாஸ்திரம், பெரியோர் நட்பு, உயர் பதவி, செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு, ஸ்திரமான சொத்து, புத்திர சந்தான சௌபாக்கியம், ஆண் ஜாதகமாக இருந்தால் நல்ல மனைவியும், பெண் ஜாதகமாக இருந்தால் நல்ல கணவர் அமைப்பையும் கொடுத்துவிடும். ஒரு சிலர் சாஸ்திர ஆராய்ச்சி, தர்ம சிந்தனை, பரோபகாரம் உள்ளவராகவும், ஒரு சிலர் மந்த புத்தி, அதிக செலவு செய்யக்கூடியவராகவும், வியாதி உள்ளவராகவும், உடல் பலம் உள்ளவராகவும், பொன்பொருள் மீது ஏக்கம், தாக்கம், ஆசை உள்ளவராகவும், பெண்ணாக இருந்தால் கணவருக்கு கட்டுப்பட்டவராகவும், ஆணாக இருந்தால் மனைவிக்கு கட்டுப்பட்டவராகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பவராகவும், சமயோகிதமாக பேசி பிறர் மனதை கவர்ந்திழுக்கும் ஆற்றல் உள்ளவராகவும், உடலில் சரும நோய், வடு போன்றவை உள்ளவராகவும் இருப்பார். ஒரு சிலர் ஆச்சாரம், தைரியம் உள்ளவராகவும், வியாபார தந்திரம் உள்ளவராகவும், புத்தி சாதுரியம் உள்ளவராகவும், துடுக்கான பேச்சு, கோபகுணம், பெண் நேசம் கொண்டவராகவும் இருப்பார். அதே நேரத்தில் கீர்த்தி, புகழ், நீதி, நேர்மை, கபடு சூது இல்லாத குணம் கொண்டவராகவும் இருப்பார். ஒரு சிலர் தெய்வ நம்பிக்கை இல்லாதவராகவும், ஆச்சாரம் அனுஷ்டானம் பற்று இல்லாதவராகவும், அதிர்ஷ்டம் இல்லாதவராகவும், பெரியவர்களை மற்றவர்களை எள்ளி நகையாடி ஏளனம் செய்யக்கூடியவராகவும், உடலில் காயம், வடு உள்ளவராகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் உற்றார், உறவினர், பந்துக்கள், நண்பர்கள், தோழர்கள், தோழிகள் இவர்களிடத்தில் மாசற்ற பாசம் கொண்டவராகவும், நற்குணம், நற்செயல், நல்ல தொழில், நல்ல வேலை உள்ளவராகவும், செய் நன்றி மறக்காமலும், பிறர் செய்த உதவியை காலம் முழுதும் மறக்காமல் உதவியவருக்கு நன்மை செய்யக்கூடியவராகவும், தனதானிய செல்வ யோகம் உள்ளவராகவும், சகல சௌபாக்கியம் உள்ளவராகவும், பூமி காணி உள்ளவராகவும் இருப்பார். சரி, இந்த ராசியில், சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலர் நல்லா இருக்காங்க. நானும் அதே ராசி தான், அவர் அதே ராசி தான், அவர் நல்லா இருக்காரு, எனக்கு சரியில்லையே, இப்படி சொல்கிறவங்களாம் இருக்கீங்க இல்லையா? அந்த நல்லா இருக்கிறவங்களும் மென்மேலும் நல்லா இருக்கட்டும். அந்த ராசியில் பிறந்தவங்க கஷ்டப்படுறவங்களும் அந்த கஷ்டம் நீங்கி சகல ஐஸ்வர்யம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக எந்தெந்த தெய்வத்தை அவங்க வணங்கணும்? மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகப் பெருமானையும், நவகிரகத்தில் உள்ள கேது பகவானையும் சனிக்கிழமை நாளில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் நல்லது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லட்சுமி நரசிம்மரையோ, லட்சுமி பெருமாளையோ, ஸ்ரீ ரங்கநாதரையோ அல்லது விஷ்ணு மகாலட்சுமியோ யாரோ ஒருத்தரை அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை நாளில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் நல்லது. உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவபெருமானையும் பார்வதியும் வணங்கணும். நம்ம பேச்சு வழக்கில் பார்வதி, பரமேஸ்வரன், அர்த்தநாரீஸ்வரர்,
ஒவ்வொரு ஏரியாவுல அந்த தெய்வம் ஒவ்வொரு நிலையில இருக்கும் இல்லையா? சிவன், பார்வதி ஏதோ ஒண்ணு மொத்தத்தில சிவபெருமான். அவருக்கு பல பெயர்கள்ல அமைஞ்சிருக்காரு ஒவ்வொரு ஊர்லயும். திங்கட்கிழமை நாள்ல உங்க ஊர் அருகாமையில் இருக்கக்கூடிய, உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று, அந்த திங்கட்கிழமை நாள்ல ஒரு நாள், வார ஒரு முறை கையெடுத்து கும்பிட்டு வர்ற பொழுது, அந்த கஷ்டங்கள் எல்லாம் மலை போல இருந்தாலும் பனி போல விலகி, உங்களுக்கு சகல ஐஸ்வர்யமும், யோகமும் வந்துடும். அதுக்கு தான் நம் முன்னோர்கள் சொல்வார்கள். காலையில குளிச்சு முடிச்சுட்டு, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி போயிட்டு வர்றபோது, உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும். கிரக தோஷங்கள் இருந்தாலும் அகன்றுவிடும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில்